எப்படி எப்படிலாம் இந்த சோஷியல் மீடியா ஏமாத்துது அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லித்தரேன், பணம் சம்பாதித்து எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னு கொஞ்சம் உருன்னு வச்சுட்டு பின்னாடி மோட்டிவேஷன் பிஜிஎம் போட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணி யார் அவன் வெறியா பேசுறான்னு நீங்களே சொல்ற அளவுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உங்களை முன்னேற்றுவதற்காக போடப்படுற கண்டென்ட் நீங்க நினைப்பீங்க, ஆனா அதான் இல்லை. இதெல்லாம் இனிஷியலா முதல் ஃபாலோவர்ஸ் பிடிச்சி ஃபியூச்சர்ல அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக போடப்படுற வீடியோஸ். நாளைக்கு இப்ப இருக்க 100K ஃபாலோவர்ஸ் கிட்ட 100 ரூபாய்க்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாலும் ப்ரோ வில் பி a crorepati. In the end உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மோட்டிவேஷன் மட்டுமே. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, these people are not saviors of the community but businessmen. இன்ஸ்டால நீங்க பாக்குற 90% இன்ஃப்ளூயன்சர்ஸால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, பட் உங்களால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அப்ப இவங்க பண்றதெல்லாம் தப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் மக்களாகிய உங்களுக்கு இது தெரியாம நடந்தா இது என்ன பொறுத்த வரைக்கும் இம்மாரல். அதனால உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. மச்சான் இவன் மட்டும் என்ன ஒய்ங்க பெரிய எவன் மாதிரி பேசுறான், இவனும் அவங்கள மாதிரி தான்டா.